தர்மத்தை நிலைநாட்டும் பரமபுருஷன் விஷ்ணுவின் தசாவதாரங்கள். முதல் அவதாரம் மச்ச அவதாரம். மனுராஜனுக்கு வந்த பேரிழவு செய்தி அறிந்து உலக நாசத்தை தடுக்கும் பொருட்டு ஒரு பெரிய மீனாக உருவெடுத்து எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றினார். கூர்ம அவதாரம் இரண்டாவது அவதாரம். இது பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெறும்போது மந்தார பர்வதத்தை நிலைநாட்ட ஆமையாக அவதாரம் செய்தார். மூன்றாவது வராக அவதாரம். பூமி தேவி கருங்கடலில் மூழ்கும்போது வராகமாக உருவெடுத்து பூமியை மீட்டார். நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். அவதாரத்தில் இரேன்கஸ்பு என்ற அசுரனை விலங்கு மற்றும் மனித உருவில் சாயங்காலத்தில் வாசலில் தண்ணியில் வைத்து அளித்தார். இதன் அவதாரம் வாமன அவதாரம். மகாபலி அரசனின் அகம்பாவத்தை அடக்க சிறு பிராமண குழந்தையாக வைந்து 3 அடிக்கால் நிலம் கேட்டு சொர்க்கம் பூமி பாதாம் என அனைத்தையும் ஆண்டார். ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம். அதிகாரத்தை தாண்டி அகந்தியுடன் இருந்த சக்திரர்களை அளித்தார். அநீதிக்கு எதிராக எழுந்த ஒரு யோகி. இந்த அவதாரத்தின் மூலம் தர்மத்தை நிலைநாட்ட தண்டனை தேவைப்படும் என்பதை உணர்த்தினார். ஏழாவது அவதாரம் ராமர் அவதாரம். ராவணனை அழித்து சீதையை மீட்ட பெருமாள். இந்த அவதாரத்தின் மூலம் தர்மம் நிலைநாட்டப்பட்டது. எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கம்சனை அழித்து குருஷேத்திர யுத்தத்தில் பகவத்கீதையை அருளியவர். ஜீவனின் கர்மத்தை செய், பலனில் பற்றிலால் இரு. ஒன்பதாவது அவதாரம் புத்தர் அவதாரம். அகிம்சை, கருணை, ஞான வழி மூலம் உலகத்திற்கு ஒளியளித்தவர். தர்மத்தின் மென்மையான முகம். மிகவும் முக்கியம் அமைதி, கருணை. 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இக்கலியுக காலத்தில் கலியுக முடிவில் ஒரு குதிரையின் மீது வருவதாக நம்பப்படுகிறது. அநீதியை அழித்து தர்மம் மீண்டும் நிலை பெறும். காத்திருக்கும் வருகை மீள்பிறவி. பெருமாளின் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.